பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இலங்கை வழியாக தமிழகத்திற்குள் ஊடுருவுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் இலகணேசன் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதில் ஒரு 2 ஆஸ்பெக்ட் நான் பார்க்குறேன். ஒன்று நம்முடைய கடல் எல்லைகள் பாதுகாக்கப்படணும், இப்போ இருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் போதாதுங்கிற ஒரு கருத்து மும்பை தாக்குதலுக்கு அப்புறம் தொடர்ந்து பரவலாக இருந்துகிட்ருக்கு. அது நிச்சயமாக செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மும்பை தாக்குதலிலிருந்து எந்த அளவிற்கு பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது இன்றைக்கு வரைக்கும் ஒரு கேள்விக்குறி. அப்படி இருக்கப்போ நம்முடைய நிறைய கடற்கரைகள் இன்னும் போதுமான அளவுக்கு ஒரு மானிட்டரிங் இல்லாமல் இருக்குங்கிறத பலரும் தொடர்ந்து சுட்டி காட்டிகிட்டு இருக்காங்க. இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்று என்னென்னா, இதை பொதுவாக ஏதோ ஒரு மதவாத அரசியலோடு இணைப்பது போல் அல்லது பாகிஸ்தான் இது போன்ற விஷயங்களோடு இணைத்து பேசுவது என்பது இங்கே இருக்கக்கூடிய ஒரு அவர்களுடைய அரசியல் நோக்கங்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அவங்களுக்கு அதுதான் இதில் ஒரு மெயின் இன்ட்ரெஸ்டாக இருக்கே ஒழிய இந்த பிரச்சனையினுடைய ஒரு ஒட்டுமொத்தமான தன்மையை அவங்க பார்க்க மறுக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதாவது இந்தியாவிற்கு எதிராக பல சக்திகள் இருக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இலங்கை என்பது இந்தியா தான் இலங்கை எங்களுடைய நட்பு நாடுன்னு சொல்லிட்டு இருக்கே ஒழிய இலங்கைக்கு அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் எதுவுமே கிடையாது. அதை கடந்த காலத்தில் நம்ம தொடர்ந்து பல விஷயங்களில் பார்க்குறோம். அப்போ அவர்கள் இந்தியாவை ஏதோ ஒரு விதத்தில் ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்காக, ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து தங்களுக்கு எதிரான ஒரு ப்ரெஷர் மத்திய அரசுக்கு போகும், அதன் வழியாக தங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்படலாங்கிறதுக்காக சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளோடு அவங்க ரொம்ப நெருக்கமாக ஒத்துழைக்கிறாங்க, அரசியல் ரீதியாகவும் சரி இராணுவம் சார்ந்த விஷயங்கள்லையும். அதனால இது போன்ற ஒரு வாய்ப்புகள் எதிர்காலத்தில் ஏற்படுறதுக்கு ஒரு சூழல் உருவாகுங்கிறதுக்கு அது நம்ம இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. அதனால இந்த விஷயத்தை உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய குறுகலான அரசியல் நோக்கங்களை தாண்டி இலங்கைக்கும் நமக்குமான கடல் எல்லை பாதுகாக்கப்படணுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆங்கிலம் நம்ம இதை எடுத்துக்கலாம். அந்த கடல் எல்லையை பாதுகாக்கணும் அப்படின்னு மனுஷபுத்திரன் சொல்றாரு. மேற்கு பகுதியில் ஊடுருவல் அப்படின்னு செய்திகள் வந்திருக்குது, நேபாளம் வழியாக ஊடுருவல் அப்படின்னு செய்தி வந்திருக்கு, காஷ்மீர் வழியாக ஊடுருவல்னு செய்தி வந்திருக்கு, வங்கதேசம் வழியாக ஊடுருவல்னு செய்தி வந்திருக்குது, வடகிழக்கு பகுதிகள் வழியாக ஊடுருவல்னு சொல்லி செய்திகள் வந்திருக்குது. இப்போ தென்னிந்தியாவில் தமிழகத்தின் வழியாக ஊடுருவல் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. அதாவது இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இவ்வளோ நாள் தமிழ்நாடு சம்பந்தமாக தீவிரவாதிகள் ஊடுருவல் அப்படிங்கிற செய்தி இவ்வளோ நாளும் வராமல் இருந்தது. இப்போது புதிதாக அது ஒரு துவக்கமாக இருக்குது. கடல் எல்லை மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா எல்லைகள் வழியாகவும் நாட்டுக்குள்ள தீவிரவாதம் உள்ளே புகுந்து வருவதும் ஊடுருவதும், அதற்கான நிதி உதவிகளை பல நாடுகளின் அரசுகள் நேரடியாக செய்வதும் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். அது இந்தியா மாதிரியான நாடுகளில், இந்தியா மாதிரியான ஒரு பல தன்மை பன்முகம் கொண்டிருக்கக்கூடிய பண்பாட்டு சூழல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இது பண்ணுவது என்பது மிகப்பெரிய அளவில் வணிகத்தையும் வர்த்தகத்தையும் பெருக்கிக் கொள்ள முடியும் என்பதுதான். அந்த நோக்கம் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்க முடியாது. இதில் எல்லாத்தையுமே பிஸ்னஸாக தான் பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை. அரசியலுக்கு பின்னாடி தீவிரமாக கவனம் செலுத்தக்கூடிய விஷயம் பிஸ்னஸும் தொழிலும் வர்த்தகமும் தான் இருக்குது. அதுதான் அரசியலை இழுத்துட்டு போகுது. அந்த இழுத்துட்டு போகிற அரசியலுக்கு பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் நிச்சயமாக அந்த அளவுக்கான ஆதாரங்கள் இல்லை இன்னைக்கு இருக்கிற சூழல்ல. அப்படி இந்த 2 அரசுகளும், ஒருவேளை 2 நாடுகளும், அதற்குள்ள இருக்கக்கூடிய வேலையின்மையும் அதற்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளும் இந்த தூண்டுதலுக்கு பல நாடுகளினுடைய அரசுகளுக்கு இரையாவதற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்பதுதான். இதுல இலகணேசன் ஏதோ போற போக்குல யார் மீதாவது பழி சொல்லிட்டு போவது என்பது பொருத்தமாக இருக்காது. உண்மையிலேயே ஒரு நாட்டுல தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், 3 மாதத்துக்கு முன்னாலே இதே மாதிரியான குற்றச்சாட்டை சொன்ன அது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இந்த கட்சி இவர் சொன்னது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஆனா இந்த கட்சி ஒரு ஆளும் கட்சியாக இருந்த ஒரு கட்சி, அதனுடைய தலைவர் அவரு. எனவே அவங்களுக்கு வேற ஏதாவது உளவு செய்திகள் வந்திருக்கலாம், அதுல இருந்து ஏதாவது சொல்லியிருக்கலாம். அப்படின்னா இந்த செய்திகளை மத்திய அரசும் மாநில அரசும் உதாசீனப்படுத்தக்கூடாது என்பதுல எனக்கு உடன்பாடு தான். ஆனா பொதுவா தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு இப்படியான வெறுமனே ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதாது. அதுல தீவிரமான நடவடிக்கை என்பது வேண்டும். அது எல்லைகளை பாதுகாப்பது என்பதோடு உள்ளூரில் இருக்கக்கூடிய வேறு சில மன மாச்சரியங்களை களைவதாகவும் இன்னும் தீவிரமாக வேலையின்மையை போக்கக்கூடியதாகவும் இருந்தால் மட்டும்தான் அதுல தீர்வு காண முடியும். இப்போ இந்த ஜாகிர் ஹுசேன்ங்கிற ஒரு கைது செய்யப்பட்டிருக்கிறத வச்சுட்டு நம்ம அது ஒரு மிகப்பெரிய ஊடுருவல்ங்கிற லெவலுக்கு அதை எடுத்துட்டு இப்போ போறதுங்கிறது முதல்ல ஒரு அபத்தமான ஒரு விஷயம். அவர் என்ன நோக்கத்துக்காக வந்தார், அவர் அவர் இதை பற்றின விஷயங்கள்லாம் இன்னும் முழுமையாக விசாரணையில் வெளியே வரல.
அப்படி இருக்கப்போ இது வந்து ரொம்ப மிகையாக வந்து நம்ம முதல்ல இதை ஆரம்பிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு பொதுவான எச்சரிக்கை இருக்குது, நல்லது தான் வந்து. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறுக்கக்கூடாது. இந்தியாவிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அல்லது தங்களுடைய குற்றங்களை மறைப்பதற்காக இந்தியா எங்கே தலையிட்டு விடுமோ என்கிற பயத்தில் அவர்கள் அரசியல் ரீதியாக சீனாவோடும் பாகிஸ்தானோடும் நெருக்கமான உறவுகளை பேணுகிறார்கள். அதை இந்தியா சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஊடுருவலை தடுக்கிறதுக்கு இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை தடுப்பதற்கு இலங்கையில வந்து ஆயுதம் தாங்கிய போர்க்குழுக்கள் அதிகாரத்தோடு இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது அப்படிங்கிற கேம்பெயின் வந்து இதை ஒட்டி நடக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது வரலாற்றில் வேற ஒரு சூழலில் வந்து இப்போ இப்படி கூட வந்து சொன்னாங்க வந்துட்டு. அதாவது என்னன்னு கேட்டோம்னா, நம்ம இந்த ஒகேனக்கல் பிரச்சனையெல்லாம் வந்தப்போ வீரப்பனோட விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு அவர் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்க. தமிழர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் புலிகள் அங்கே இருந்த வரைக்கும் அங்கே அந்த இந்திய எல்லையை ஒட்டி ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது அந்நிய நாடுகளுடைய இராணுவம் அங்கு, ஏன்னால் இலங்கை இராணுவமே அங்கே வர முடியாமல் இருந்தது. அதனால் அந்நியர்கள் அங்கு வந்து காலூன்றி அவர்கள் இந்தியாவிற்கு ஒரு த்ரெட்டனிங்காக மாறக்கூடிய சூழல் அங்கு நிச்சயமாக இருக்கவில்லை. அவர்கள் ஒரு பாதுகாப்பு அரணை போல அங்கு இருந்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் அவர்களுடைய பிரச்சனையை அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு பெரிய இனப்படுகொலையை நிகழ்த்திவிட்டு அந்த இனப்படுகொலையை மறைப்பதற்காக, அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த ஜியோ பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பூகோள அரசியலில் இலங்கை ஒரு முக்கியமான விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இலங்கை எடுக்கக்கூடிய அரசியல் ரீதியான மூவ் எல்லாமே எதிர்காலத்தில் இந்தியாவிற்கு நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் பூகோள ரீதியாக இலங்கை அமைந்திருக்கக்கூடிய இடம் என்பது இந்தியாவிற்கு ஒரு எதிரான ஒரு தாக்குதல்களை ஏதாவது ஒரு நாடு நடத்த விரும்பினால் அவர்களுக்கு சுலபமாக அது உதவக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அந்த விதத்தில் இலங்கையை இன்னும் வெறுமனே தங்களுடைய நட்பு நாடு என்று இந்தியா நம்புவது என்பது அது தன்னுடைய கண்ணை தானே மூடிக்கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதுக்காக எடுத்துட்டு போய் போரெல்லாம் நடத்த முடியாது. நம்ம நம்ம நாட்டுல வந்து பொதுவா, அதாவது நான் வந்து இலங்கை ஆதரிக்கல, இலங்கை நான் ஆதரிக்கல, எங்க கட்சியும் ஆதரிக்கல. இலங்கை என்பது குறைந்தபட்சம் இலங்கை விஷயத்துல நாம வந்து இலங்கை நட்பு நாடாக நம்மை பார்க்கிறதா அப்படின்னா எப்பவுமே வந்து சின்ன நாடுகள் அப்படியெல்லாம் வந்து மீறிலாம் போயிட முடியாது. இன்றைக்கும் இலங்கைக்குள்ள ஏராளமான வணிகங்கள், வர்த்தகங்கள் இந்தியாவை சார்ந்த பலரால் நடத்தப்படுது. அதனால தான் இலங்கைக்கு அந்நிய செலவாணியும் கிடைக்குது, அதனால தான் இலங்கைக்கு வேலை வாய்ப்பும் கிடைத்திருக்கு. அப்படி இருக்கிற சூழல்ல இலங்கை வந்து அது போன்ற விஷயங்களை பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் இதுல அங்க தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட விஷயத்தை இத்தகைய தீவிரவாதத்தோடு இணைப்பது என்பது பொருத்தமாக இருக்காது. இலங்கையை நீங்க வந்து இலங்கையிலிருந்து அப்படி இருக்குமானால் கண்டிப்பதும் அதை உரிய வகையில தண்டிக்கிறக்கூடிய நடவடிக்கை எடுக்கிறதும் வேற விஷயம். ஆனா இத வெறுமனே வந்து ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர், இலங்கை சொன்னா பாகிஸ்தானும் அப்படிதானே? அப்ப இலங்கை சொல்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் நான் சொல்றது. அதாவது இலங்கையினுடைய இனப்படுகொலைக்கு எதிராக தமிழகத்திலிருந்து ஒரு அழுத்தம் மத்திய அரசிற்கு போகிற பட்சத்தில் அல்லது தமிழர்களின் நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் மத்தியில் அமைகிற பட்சத்தில் தனக்கு ஒரு நெருக்கடி சர்வதேச அரங்கில் வரும் என்றால் சீனாவையும் பாகிஸ்தானையும் நோக்கி இலங்கை போகும். பொருளாதார நலன்களை விட இராணுவ நலன்கள் அப்பொழுது முக்கியமாகிவிடும். இதை நாம் இல்லை என்று சொல்ல முடியுமா? இல்ல, அதாவது இராணுவ நலன்கள் என்பது எங்க இருந்து வருது என்பதை முதல்ல கணக்கில் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. சும்மா வெறுமனே ராணுவ நலன்கள், ராணுவ, அதாவது விபத்து வழியா இந்தியாவுக்குள்ள சீனா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? ரொம்ப எளிமையான கேள்விதான். நீங்க சொல்ற எளிமையான பதில இருந்து எனக்கு ஒரு எளிமையான சந்தேகம் வருது. ஆயுதம் தாங்கிய குழுக்கள் வந்து அங்க அதிகாரத்துல இருந்தா, வலிமையாக இருந்தால் அங்கு வந்து இந்தியாவுக்கு பாதுகாப்பு அரணாக அவர்கள் இருப்பார்கள்னா அதே ஃபார்முலாவை வங்கதேசத்திலையும் கடைபிடிக்கலாம், நேபாளத்திலையும் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவுக்குள்ள இந்திய ராணுவ நலன்களுக்காக போக முடியுமா அப்படிங்கிறது தான். இல்ல, அதுதான் நான் சொல்ல வர்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆயுதம் தாங்கிய குழுக்கள்ங்கிறத நம்ம நேரடியா புலிகள்னே நம்ம பேசலாம். வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் ஸ்டேட்டோ அல்லது அது சார்ந்த ஒரு குழுவோ இங்கே இருக்கிறப்போ வந்து இது போன்ற சிக்கலுக்கே இடம் இல்லை. வந்துட்டு இவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்ததுனால தான் சர்வதேச ரீதியான அழுத்தம் தன் மீது வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இலங்கை இந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அங்கு ஒரு தமிழ் குழுக்கள் வலிமையாக இருந்தால் இந்த பிரச்சனைக்கே இடமில்லை, இந்த பேச்சுக்கே இடமில்லை. இனப்படுகொலைக்கு பிந்தைய சூழ்நிலையில் இலங்கையினுடைய அரசியல் நலன்களை பாதுகாப்பதற்காக இலங்கை அரசாங்கம் எத்தகைய மூவெல்லாம் பண்ணுதுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.